நம்ம தேசம். கனல் நெருப்ப வந்திருக்கேன். காவல் பூமியில ஒரு தப்பு நடந்து போச்சுடா. கன்னி பொண்ணொருத்தி கற்பழிச்சு போச்சுடா. கற்பழிச்சு போச்சு. அந்த பாதகத்தை பண்ணினவன பங்கம் பண்ண வந்திருக்கேன். 1000 சொன்னாலும் நான் ஆயுதம் எடுத்து ஆளையே கொன்னாலும் ஆனமுடி உன் குடும்பம் மட்டும் ஏண்டா மாறவே மாட்டேங்குது? சாமி நீ என்ன சொல்ற சாமி? கூப்பிடுறாவும் அவனை கேளு. அவனையே ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சூறையாடிட்டு வந்து நிக்கிறான்டா. அவனுக்குன்னு ஒருத்தியான அடையாளம் சொல்லி இருந்தோம். அந்த கல்யாணம் இங்கேயே அழகா நடக்க இருந்தோம். இந்த அசிங்கத்தை பண்ணி விட்டான்டா அவன். இனி கல்யாணம் கார்த்திகை எதுவும் கிடையாது. மரணத்தை தண்டனையா வச்சிருக்கேன். ஐயோ ஐயோ சாமி, என் மாவன் தப்பு பண்ணிட்டான். என் தலையில இப்படி இடியை தூக்கி போடுறீ. யாரு சாமி அந்த பொண்ணு? அடிய மவள, என்ன எதிர்கேள்வியா கேட்கிற? கெட்டழிஞ்சு நிக்கிறவ, என்ன கிட்ட வந்து பார்க்க ஆசைப்படுறவ, அதுக்காகவே எல்லுக்குள்ள வந்து கூற போட்டு குந்தி இருக்கிறவ, ஏன் பட்டணத்து பொண்ணு கிட்ட வந்து நடந்ததை சொல்லு. இப்ப என்ன சொல்லணும்ன்றீங்க? என்ன நடந்தது சொல்லுமா, சொல்லுறீனா? ஒன்னும் நடக்கல ஆண்டி, சும்மா இருங்க. உங்க கருப்பு சாமி தப்பா சொல்லுது. ஏன் சத்திய வாக்கையா பழிக்கிற? உனக்கு ஏற்பட்ட அவமானம் என்னன்னு எனக்கு தெரியும். ஓ அப்படியா? உங்க சாமி நல்லாவே போய் சொல்லுங்க. அம்மா ரேணா, சாமி அப்படிலாம் பழி சொல்லக்கூடாது. ஆண்டி அது சாமி இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் கெட்டு போயிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு எடுத்தவனுடைய முகம் எனக்கே தெரியாதுப்பா. அது ராஜேந்திரன் தான் கை காட்டி சொன்னா என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? சாமி மாது, சாமிக்கு எல்லாமே தெரியும். ஆண்டி சொல்லு தாய், சொல்லு. நான் தப்பு பண்ண சொல்லு தாய். இல்ல அது ராஜேந்திரன் இல்ல. என் பேச்சுக்கு மறு பேச்சா பேசுற? கருப்பனா எல்லாத்தையும் பார்க்கிறவன், எல்லாத்தையுமே காக்கிறவன். இந்த ஊர்ல எனக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. அநியாயம் நடக்க விட மாட்டேன். அநியாயத்தை சகிச்சுக்கவும் மாட்டேன். ஓ சகிச்சுக்க மாட்டீங்களா? தப்பு நடந்ததா சொன்னீங்களே, அப்ப மட்டும் தப்பு பார்த்து சகிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? தப்பு நடக்கும் போது வந்து தடுக்காத சாமி என்ன சாமி? அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது போல இருக்கு. அது என்னது? அது ராஜேந்திரன் மட்டும் தப்பு செய்ய விட்டு தண்டிக்கிறது. ஏன் ராஜேந்திரன், உனக்கு சாமியை ரொம்ப பிடிக்கும்ல? அதான் நீ தப்பு செய்யும் போது மட்டும் தொட போயிட்டு அப்புறம் நிதானமா வந்து தண்டனை கொடுக்குற. சாமியோ இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாம் மனுஷன் தான். இவர் இருக்காரு, இவர் கூட தான் இதே தப்ப செய்ய போனாரு. அப்ப மட்டும் நேர்ல வந்து கையை வெட்டின சாமி இப்ப எங்க போச்சு? என்னம்மா அது? சாமி ஒன்ன சொல்லுது, நீ ஒன்ன சொல்ற? இல்ல அங்கிள், எனக்கு எடுத்தவன் யாருன்னு இப்ப எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் கருப்பு சாமி நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவன்தான்.
என்ன பழிச்சிட்டா இந்த சிறுக்கி. கருப்பனா நியாயத்தை நிலைநிறுத்துறவன். என்னையே அநியாயத்துக்கு தொடர்வரவன்னு சொன்னா விட்டுட்டேன். ஆனா என்னையே அநியாயம் செஞ்சவன்னு சொல்லிட்டா. ஆலமரம் சாயும், என் நீதி சாயாது. என்னையே குத்த சொல்லிட்டா. விளைஞ்சும் விளையாத இந்த பொண்ணு. என்ன மேல மேல பேசி சாமி கோபத்தை சம்பாதிச்சு கதறி மன்னிப்பு கேள்றி. நான் எதுக்கா மன்னிப்பு கேட்கணும்? இப்போ சொல்றேன், எனக்கு எடுத்தது கருப்புதான். இந்த பூசாரி மிரட்டுறதுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் சொல்றது போயினா அந்த கருப்பையை நேர்ல வந்து நிரூபிக்க சொல்லு. அப்ப வேணா மன்னிப்பு கேட்கிறேன். வருவேன், வந்து உசரை எடுப்பேன். பாதகத்தை பண்ணிவிட்டு பழிபட்டதையும் வேடிக்கை பார்த்த ஆன முடியாம அவன் உசரை எடுப்பேன். முடியாது, கருப்பால முடியாது. கருப்புக்கு நான் 3 நாள் டைம் தரேன். ராஜேந்திரன் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கருப்புக்கு எப்பவும் ஒரு ஆயுதம், ஒரு பானம், ஒரு சொல்லுதான். நான் இருக்கிறது சத்தியம்னா நீ சொன்ன மாதிரி 3 நாள்ல வந்து இவன் உசரை எடுப்பேன். உசரை எடுப்பேன். உசரை எடுப்பேன். அநியாயம்! போமா! கருப்பா, என்ன நியாயம் இது? உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாம விளக்கு போட்ட என் மகளை இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டியே. ஊருக்கெல்லாம் ஒரு தப்புன முடியாத நியாயம் சொல்ற நீ என் மகனை நட்டாட்டுல விட்டுட்டியே. என் மகனை கிள்ளுக்கிறையா? நீ கட்டின உடனே கட்டிக்கிறதுக்கு, விட்டுன உடனே விட்டுறதுக்கு என்னையா நியாயம் இது? இனிமே இவன் இந்த ஊருக்குள்ள எவன் கட்டிக்குவா? இன்னையில இருந்து இவன் ஏன் மகன் இல்லை. உனக்கே நேர்ந்து விட்டுட்டேன். உனக்கே நேர்ந்து விட்டுட்டேன். ஆமா, அவனுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வரைக்கும் சத்தியம் அந்த எல்லையை தாண்டவே மாட்டா. தாண்டவே மாட்டா. தாண்டவே மாட்டா. அக்கா என்னாச்சுக்கா? அண்ணே நீ அதை சொல்லுண்ணே, என்னாச்சுண்ணே? மாமா அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சுப்பா? அக்கா நீ அதை சொல்லுப்பா. எப்படி அக்கா? சொல்லாதா அத்தா, சொல்லாதா அத்தா, சொல்லாதா. காத்தாய் படி ஏதோ சொன்னுச்சு. ஏன் அத்தா இப்படி கருப்பு நம்ம அண்ணன் மேல பழிய போயிடுச்சு? சொல்லாதா, சொல்லு அக்கா, சொல்லுக்கா, சொல்லுக்கா. அண்ணன் இன்னும் 3 நாள்ல செத்து போயிடும் கருப்பு சொன்னிச்சாமே. சொல்லுக்கா, சொல்லுக்கா. அப்பா அண்ணன் தப்பு பண்ணாதுப்பா, சொல்லுப்பா. அண்ணன் தப்பு பண்ணாதுப்பா. அத்தை நீ சொல்லுத்த, சொல்லுத்த, சொல்லுத்த. அண்ணே நீ சொல்லு, நீ தப்பு பண்ணல. சொல்லுண்ணே, நீ தப்பு பண்ணல. பண்ணல சொல்லுண்ணே. தப்பு செஞ்சிட்ட. என்னடா சொல்ற? ஆமாப்பா, கருப்பு போய் சொல்லல. நான் கெடுத்துட்டேன். அட பாவி மௌனே, உன்னை வாய் இல்லாத பூச்சி நினைச்சேன்னா இப்படியே வயசு நேரம் பள்ளி கொட்டிட்டேடா பாவி. இல்ல ஆத்தா, ஆத்தா கெடுத்துட்டா. பஞ்சாயத்து கூடி ரீனாவே எனக்கு கட்டி வச்சிருவாங்க. இந்த தப்பு செஞ்சுட்டேன். கருப்பட பகச்சிட்டியடா. இனிமே உன்னை யாரால காப்பாத்த முடியும்? யார காப்பாத்த முடியும்? யார காப்பாத்த முடியும்? அப்பா, 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 என்ன காப்பாத்துங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. ஐயோ
கருப்புக்கு ஏதாவது பூஜை போட்டு என்னை காப்பாத்துங்கப்பா. அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா. அப்பா அத்தை அத்தை நான் காலையிலேயே சொன்னேன் அத்தை, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு. இந்த சட்டை வேஷ்டி எல்லாம் கொடுக்கும்போது நீ தான் அத்தை புரிஞ்சுக்கவே இல்லை. அத்தை 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 என்னை காப்பாத்த, என்னை காப்பாத்த. மாமா 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 எனக்கு எத்தனை தடவை நீ தைரியம் சொல்லிருக்கீங்க. என்னை காப்பாத்துங்க மாமா. நீங்க கருப்பு கிட்ட வேண்டிக்கங்க மாமா. நீங்க வேண்டிக்கிட்ட கருப்பு கேட்கும் மாமா. என்னை காப்பாத்துங்க மாமா. மாமா காப்பாத்துங்க மாமா. சித்தப்பா 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 சின்ன வயசுல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணும்போது எத்தனை தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. இப்ப என்ன காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா 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 இப்ப காப்பாத்து சித்தப்பா. இப்ப காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா காப்பாத்துங்க சித்தப்பா. சித்தப்பா வாடி. என்ன அப்படி பாக்குற? ஐம் கன்ஃபியூஸ்ட் ரீனா. நீ சொல்றது உண்மையா இல்ல ராசு சொல்றது உண்மையான்னு தெரியல ரீனா. ராஜேந்திரன் என்ன சொன்னா? ராசு உன்னை ஒத்துக்கிட்டா. ஓ அப்படியா? என்னடி அப்படியா? நீ கருப்பு உனக்கு எடுத்ததா சொன்னியே அது? இப்ப ரெண்டுலயும் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சொல்லுடி ப்ளீஸ். ரெண்டுமே உண்மை, ரெண்டுமே பொய்ன்னு வச்சுக்கே. ரீனா ப்ளீஸ் குழப்பாத. யார் உனக்கு எடுத்தது? ராஜேந்திரன் தான். அப்ப ஏண்டி பூஜையில போய் சொன்ன? அப்போ அது கருப்பு வருதான்னு பாக்கதா. ரீனா நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்டானே நினைச்சேன். ஆனா என்னோட காதலுக்காக கருப்புசாமி கிட்ட பெர்மிஷன் வாங்குறேன். நீங்க வந்து உன் நல்ல கேரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எங்கேயே தங்கி இப்படி வெறித்தனமா கருப்புசாமியை தேடிட்டு இருக்கியே, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வேண்டாம், என்ன புரிஞ்சுக்க வேண்டாம். உங்க கருப்பை புரிஞ்சுக்கோ. ஒரு விதத்துல ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி ஒரு கருப்பு தேவைதான்னு தோணுது. ஐம் சாரி ரீனா. ராசு செஞ்ச தப்புக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சச்சே, நான் கருப்பு வேணும்னு சொன்னது ராஜேந்திரன் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ற கோவத்தினால இல்ல, ஜென்ரலா சொன்னேன். என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, தப்பா புரிஞ்சுக்காத. நான் வரேன் ரீனா. ரத்னா, ராஜேந்திரனை தைரியமா கருப்பை எதிர்த்து நிக்க சொல்லு. இதான் அவனுக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இந்த 3 நாளைக்கு ராஜேந்திரனை வீட்டுக்குள்ளேயே வச்சிருங்க, வெளியில விட்டுறாதீங்க. கருப்பு வீட்டுக்குள்ள எல்லாம் வராதுன்னு உங்க ஊர்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா உன் பக்கத்துல யாரா இருந்துகிட்டே இருக்கணும். தைரியமா போ. ராஜேந்திரன் சாக மாட்டான். எப்படிடி? கருப்பு சாமி அது ராசுவை கொல்லாம விடாது. இந்த 3 நாளைக்காவது நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். ராஜேந்திரனை காப்பாத்திடலாம்.
மறுபடியும் சொல்றேன், உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஐயா பந்தலெல்லாம் பிரிச்சாச்சுங்கய்யா. வண்டி வந்துச்சு, சாமான ஏத்துல. லக்ஷ்மி, காஃபி எடுத்துக்கோ. ரத்னா. வேண்டாம். கொஞ்சம் காஃபி எடுத்துக்கோ. ராசு, இந்த காஃபி பிடிப்பா. இப்படி ஆளாளுக்கு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? ராசுக்கு யார் ஆறுதல் சொல்றது? ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? அழறதை தவிர வேற என்ன தாகி பண்றது? கருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாப்போன்னு. மன்னிக்கிற சாமி அவன். என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் வம்சத்துக்கு இருந்த ஒரே வாரிசு கருப்பை கேட்கிறானே, கேட்கிறான். இப்படி ஆளாளுக்கு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம்? ராசுக்கு யார் ஆறுதல் சொல்றது? ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? அழறதை தவிர வேற என்ன தாகி பண்றது? கருப்பு கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பாப்போன்னு. மன்னிக்கிற சாமி அவன். என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு. என் வம்சத்துக்கு இருந்த ஒரே வாரிசு கருப்பை கேட்கிறானே, கேட்கிறான். வாசம் வந்தா எல்லாம் கேள்விப்பட்டானே. நேற்று நான் கல்யாணத்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அப்புறம் பிரம்ம வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா விவரமும் புரிஞ்சு.
ராசு எங்க? அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. கவலைப்படாதானே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. செட்டியார் ஒரு யோசனை சொல்றாரு. மைக்காரி இல்லை, மைக்காரி. அவகிட்ட போனா இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுவான்னு தோணுது. ஆனா நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க. ஆனா அவ காலம் பூரா கருப்பே கதின்னு கிடக்கிறவ. அவ காலில் போய் விழுந்தா இப்படி செய் அப்படி செய்யன்னு ஏதாவது ஒரு வழி சொல்ல மாட்டாளா என்ன? போங்க போங்க, முதல்ல மைக்காரி கிட்ட போங்க, அவ காலில் விழுங்க, எப்படியாவது என் மவனை காப்பாத்துங்க, கருப்ப கிட்ட இருந்து காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துடுங்க, என்கிட்ட கொடுத்துடுங்க, கொடுத்துடுங்க. கும்பிடுறேன் ஆத்தா. என்னடா சம்பந்தம்? ஆனை காணாம போன நகையும் கிடச்சிருச்சு, பகையும் விலகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆத்தா நினப்பே வரல போல இருக்கு. என்ன ஆத்தா, வெந்த புள்ள வேலை பாய்ச்சுற? பாவம் ஆன முடியாரே மனசுடைஞ்சு வந்திருக்காரு. தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும். பாவம் ஆத்தா, ஆன முடியாருமாவன் ஏதோ வயசு கோளாறு தெரியாம செஞ்சுவிட்டான். அதுக்காக அவன் உசுரே கேட்குதே கருப்பு. ஏண்டா சம்பந்தம், கருப்பன் சொல்ல மீறினது மட்டும் இல்லாமல் அவன் பாதுகாப்பில் இருக்கிற பொண்ணு மேலேயே கையை வச்சா கருப்பன் சும்மா இருப்பானாடா? பாதுகாப்புல இருக்க என்ன ஆத்தா சொல்ற நீ? விதிடா விதி, விதிச்ச விதியை சொல்கிறேன். ஆத்தா, எனக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. அவன் எப்படியாவது பிழைக்கணும். கருப்பு கோவத்தை தணிச்சு அவனை காப்பாற்றுறதுக்கு நீ தான் ஒரு வழி சொல்லணும் ஆத்தா. டேய் ஆன, நான் சொல்லி தணிகிற தெய்வமாடா கருப்பன். நெருப்பை பார்த்து சுடாதேன்னு சொன்னா அது சுடாமல் இருக்குமாடா? ஆத்தா, நாங்கள் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆத்தா. என் மவன் கூட தன் தப்பை உணர்ந்துட்டான் ஆத்தா. எதை மன்னிக்கணும் எதை தண்டிக்கணும்னு அந்த கருப்பனுக்கு தெரியும்டா. ஆத்தா, நாங்கள்லாம் சாதாரண மனுஷங்க. தப்பு செய்யறது சகஜம், மன்னிக்கிறது தானே தெய்வம். டேய் சம்பந்தம், இதெல்லாம் கருப்பனுக்கு பொருந்தாதுடா. அவன் காவல் தெய்வம், தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பான். அதான்டா அவன் தர்மம். டேய் ஆனை, உன் ஊர்லையே உன் மவனை தான் கருப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கே மரண தண்டனை கொடுத்துருக்கான்னா உன் மவன் செஞ்சதில் கருப்பனுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கணும் யோசிச்சு பார்த்தியாடா? சம்பந்தம் சொல்லுப்பா. ஏன் ஆத்தா, இப்படியே ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் ஓ மக்கா இல்லையா? ஏதோ ஒரு நல்ல வழி காட்டுவேன்னு நம்பி தானே உன்னை தேடி வந்திருக்கோம். சரி, நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்கடா, முடிஞ்சதை செய்கிறேன். அது சரி, அது தெரியாம தானே நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். சமந்தம்,
தவத்தை எல்லாம் பணைய வச்சு செஞ்சதுடா இது. இதையும் உனக்கு தரேன். இதை கொண்டு போய் உன் மகன் கையில கட்டு. கருப்பன் நிச்சயத்துக்கு கட்டுப்படுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல அவன் சுத்தம். நாங்கள் வரோம் அத்தை. பிரம்மா அண்ணா, நீங்கள் உடனே கிளம்புங்க. இப்போவே புறப்பட்டீங்கன்னா இருட்டும் போது ஊர் போய் சேர்ந்துடலாம். ஆமாண்டா, சீக்கிரம் போங்க. காலம் ரொம்ப குறைவா இருக்கு. கருப்பன் கோபம் அதிகமாயிருக்கு. சரி வாங்க போகலாம். ஒரு வாய் கூட சாப்பிடுவேன். என்னங்க என்னாச்சு? மைக்கர் என்ன சொன்னா? தாயத்தை கையில கட்டிட்டு எலுமிச்சு மரத்தை தலைக்காணி கிழவை. அவன் தூங்கட்டும், வாங்க. என் மவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற தாயே. ராசேந்திரன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யார் விட்ட சாபமும் என் வம்சமே பாழா போயிடுச்சு. ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்னையா? ஆமாம் தாய், 3 நாளில் தான் நிச்சயம் செத்து போயிடுவோன்னு நினச்சி ராஜேந்திர படுற அவசியம் பார்த்தா ஒரு அப்பனாக இருந்த என்னால் அதை தாங்கிக்க முடியல. எதை ஆறுதலாக சொல்லி தேத்துறதுன்னு எனக்கு தெரியல தாயி. நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. அவனுக்கு மேலே ரொம்ப ஆசை, அதான் அப்படி நடந்துக்கிட்டான். நடந்தது தப்புன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த நிலமையில் உன்னை அவனுக்கு கட்டி வச்சு செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டா கருப்பு என் மகனை மன்னிச்சிடும்னு எனக்கு தோணுது. அதான்
என்ன தாயி, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லை அங்கிள், ஐம் வெரி சாரி. அது என்னவோ தெரியல, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்னால் நடந்துக்க முடியல. ராஜேந்திரன் வேணா என்னை விரும்பி இருக்கலாம், ஆனால் நான் அவனை ஒரு ஃப்ரெண்டாக தான் நினச்சேன். இப்போ அப்படி தான் நினைக்கிறேன். கெட்டு போயிட்டேன். அதெல்லாம் கெடுத்தவனே புருஷனை ஏற்றுக்கணுன்றதெல்லாம் உங்கள் ஊருக்கு வேணா சரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது சரி வராது. இதை நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நினைக்கிறேன். எனக்கு எடுத்தவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அவன் முகத்தையே பார்த்து அவன் செஞ்ச அநியாயத்தையே நினச்சிக்கிட்டு வாழ்கிறத விட அதை மறக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நினைக்கிறேன். அதை டெஃபினட்டாக மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். எனிவே, உங்கள் ஊர் கட்டுப்பாட்டெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் என்கிட்ட வந்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அங்கிள், கவலைப்படாமல் போங்க. ராஜேந்திரனை பத்திரமா பார்த்துக்குங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. கருப்பு என்றைக்குமே யார் வீட்டுக்கும் வரதில்லை. இன்னும் 2 நாள் ராஜேந்திரன் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்தானா கருப்பு அப்புறம் அவனை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா கருப்பு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. ரத்னா, ரத்னா, நான் வாழணும் ரத்னா, நான் வாழணும், நான் வாழணும் ரத்னா, ரத்னா, நான் சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன் ரத்னா. ஏய், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். டாக்டர், படுத்துக்குப்பா, ஒன்றும் ஆகாது. கமான். ரத்னா, நான் செல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரத்னா, நான் செல்லியை நான் வாழணும் ரத்னா. ரத்னா, பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு செடேட்டிவ் கொடுத்துறேன். ரத்னா, நான் கருப்பு சொன்னபடி எல்லாம் கேக்குறேன், கருப்பு சொன்னபடி எல்லாம் என்ன காப்பாத்து ரத்னா, என்ன காப்பாத்து காப்பாத்துறியா? வேண்டாம், ஒண்ணு இல்லப்பா, கமான், ரிலாக்ஸ், ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வேண்டாம் ரத்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, என்ன காப்பாத்து ரத்னா. ஆத்தா, இன்னும் 2 நாள் இருக்கு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. டாக்டர், ரிலாக்ஸ், ஒண்ணு இல்லப்பா, கமான், படுத்துக்க, பேசாம படுத்துக்க, ஓகே? நான் வாழணும். காம் டவுன் ஏசே, கமான், காம் டவுன். நான் வாழணும், நான் வாழணும். ஐயா, என் மாமனுக்கு ஒண்ணு இல்ல, பயந்துருக்கான். ரத்னா, ரத்னா, அவன் ரொம்ப ஹிஸ்டரிக்கலா இருக்கான், கண்டினியூஸ் செடேஷன்லேயே இருக்கட்டும். உடம்புல தெம்பு இருந்தா ஏதாவது ஏடா கூடமா செஞ்சிருவான். பக்கத்தில் கத்திரிக்கோள் கத்தின்னு எதுவும் இல்லாமல் பார்த்துக்க. அவன் கூட யாராவது 24 மணி நேரமும் இருக்கணும். ராசு தூங்கிடுச்சு, தொந்தரவு பண்ண வேண்டாம். போ அத்தா, நான் பார்த்துக்கிறேன்.
சித்தப்பா சித்தப்பா என்ன காப்பாத்து சித்தப்பா. நான் ஓடி போயிடுறேன் சித்தப்பா. நான் ஓடி போயிடுறேன் சித்தப்பா. சித்தப்பா என்ன காப்பாத்து. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சித்தப்பா. என்ன காப்பாத்து சித்தப்பா. நான் ஓடி போயிடுறேன் சித்தப்பா. சித்தப்பா